இயேசுவை போல இருக்கணும் அப்படின்னா உண்மை ஏத்துக்கிறோம். இப்ப இயேசு பாவம் பண்ணுவாரா? அப்ப நீங்க பாவம் பண்ணலாமா? ஏன் பாவம் பண்ணக்கூடாது? பொடி போயல பொட்டணும் டப்பா வாயில திணிக்கிறது, மூக்குல திணிக்கிறது, கசக்கி திணிக்கிறது, கசக்காம திணிக்கிறது இருக்கலாமா? ஏன்னு கேட்டா இயேசு அப்படி இல்ல. அப்ப நீங்களும் அப்படி ஏன் இருக்கக்கூடாது? நீங்க அவருடைய தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கையை தட்டுங்கன்றேன். செய்ய முடியாதுங்க. அந்த உணர்வு வந்துச்சுன்னா செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம், நீ பாவம் செய்யாத, பாவம் செய்யாத, பாவம் செய்யாத, அது பிரசங்கம் இல்லை. நீ யாருன்னு சொல்லி கொடுக்கறது தான் சபை. இப்ப நான் சொல்லி தரேன் நீங்க யாருன்றத. நீங்க ஒரு குட்டி இயேசுவா இருக்கிறீர்கள், நீங்கள் குட்டி தேவனா இருக்கிறீர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இப்ப தேவனால் பிறந்தது எப்படியோ அப்படித்தான் இருக்கும். தேவன் பாவம் செய்ய மாட்டார்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இப்படி சொல்லுது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, பாவத்தை ஜெயிக்கும், வியாதியை ஜெயிக்கும், தரித்திரத்தை ஜெயிக்கும், சாபத்தை ஜெயிக்கும்.